பிரியங்கா தேஷ்பாண்டே லண்டன்ல குடியேறிட்டாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு சமீபத்தில் இரண்டாவது கல்யாணம் நடந்திருந்துச்சு. அந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க ஹனிமூனுக்கு ஒரு ஐலாண்ட் போயிருக்காங்க. அதுவும் லண்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அந்த ஹனிமூன் முடிச்ச கையோடே அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க லண்டனில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்களாமா. ஆரம்பத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் லண்டன்லேயே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கு பிரியங்கா தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு வந்துட்டு நான் அந்த ஹனிமூனோட சேர்ந்து ஒரு 1 மாசம் மட்டும் இருந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நான் ஃபாரினுக்கு ட்ரிப்பா வந்திருக்கேன். பட் ஃபுல்லா இங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நான் 1 மாசம் மட்டும் இருந்து பார்க்குறேன். எனக்கு செட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில நான் இங்கேயே இருந்துடுறேன். ஒரு வேளை செட் ஆகல அப்படின்னா நான் சென்னையில இருக்கேன். விஜய் டிவியை பார்க்குறது, ஷோஸ் பண்ணுறது, அம்மா பார்த்துக்கிறது அப்படின்னு நான் அங்கேயே இருந்துக்கிறேன். இந்த டீல் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டீலுக்கு டிஜே வசி சாச்சி அவர்களுமே ஓகே சொல்லியிருக்காரு. அண்ட் அதனால இப்போதைக்கு இந்த ஹனிமூன் போயிருக்காங்க இல்லையா, அதோட சேர்த்து இன்னொரு 1 மந்த்துக்கான திணிகளை மட்டும் கொண்டு போயிருக்காங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் அவங்க லண்டன்ல தான் இருக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்ட்ராங் பஸ் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, டிஜே பெர்ஷி சாச்சி அவர்கள் வந்துட்டு இலங்கையில பிறந்திருந்தாலுமே மொத்தமா செட்டில் ஆயிருக்கிறது வந்து லண்டன் தான். அவர் அங்க ஒரு பிரைவேட் கம்பெனி கூட வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரு இந்தியாவில் வந்து செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே நேரம் விஜே பிரியங்கா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதற்கு முன்னாடி தான் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் டிவியோட டச்ல இருந்தாங்க. பட் இப்போ அவங்க ரொம்ப நாளாக சொகுத்தோலம் கேட்டிருந்த சூப்பர் சிங்கர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க விலகிட்டாங்க. நிறைய முக்கியமான ஷோஸில் இதுக்கப்புறம் இருப்பாங்களான்னு தெரில. விஜய் டிவி வேற கை மாறுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க லண்டன்லேயே இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஏற்கனவே அவங்க ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும், ஃபேமிலி உமனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் அதை தான் பண்ண போகிறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த ஒரு கேள்விக்கான பதிலாக அஃபிஷியலாக பிரியங்கா அவர்களே சொன்னால் மட்டும்தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அவங்க லண்டனில் குடியேற அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, விஜய் டிவியில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி. கிட்டத்தட்ட 4 சீசன் ரொம்பவே சூப்பராக போயிருந்துச்சு. 5வது சீசன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏகப்பட்ட மாற்றங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட சண்டைகள் உள்ளே போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இதனாலே இதுக்கப்புறம் இந்த சீசன் மறுபடியும் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அண்ட் இப்போ மறுபடியும் குக் வித் கோமாளி சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக எல்லாமே மாறி வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் மூலயமா புகழ் பெற்றிருந்த சௌந்தர்யா அவர்கள் இந்த சீசனில் அதாவது கோமாளியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பூவையார் இதில் கோமாளியாக வரப்போறாராமா. அண்ட் இன்னும் ஏராளமான புது கோமாளிகள் உள்ள வரப்போறாங்க. அண்ட் இந்த ஒரு சீசன் முழுக்க முழுக்க கம்ப்ளீட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதற்கு முன்னாடி நடந்த அத்தனை தவறுகளையுமே சரி பண்ணிட்டு இந்த சீசனில் ஒரு கம்ப்ளீட் ஸ்மைல் பேக்கேஜாக லாஃபிங் ரியோட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் அவங்க சைடில் இருக்க சோர்ஸ்லேருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் குக் வித் கோமாளி பார்த்தாலே நம்ம எல்லாரும் வயிறு குலுங்க சிரிச்சிருக்கோம். பட் லாஸ்ட் சீசன் அது நிறைய மிஸ் ஆகியிருந்துச்சு, நிறைய மாறி போயிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே மாற்றிட்டு மறுபடியும் பழையபடி வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீசன் 6க்கு வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.